ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சனிக்கிழமை காலையில் வந்துவிட்டோம். அதற்குள்ளாக ஒரு வாரம் ஓடிவிட்டது. இந்த சனிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. நாளை ஆராதனைக்கென்று இன்றிலிருந்தே ஜெபித்து ஆயத்தப்பட்டு ஆலயத்துக்கு வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த சனிக்கிழமை காலையில் 34ஆம் சங்கீதம் நாம் ரொம்ப விரும்பி படிக்கிற ஒரு சங்கீதம். நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்த போது என்னுடைய முதல் பிரசங்கமே 34ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆனால் இந்த வசனங்கள் எழுதப்பட்ட இந்த 34ஆம் சங்கீதம் எழுதப்பட்ட சூழலை எப்படி என்று கேட்டால், அதனுடைய ஆரம்பத்தில் சொல்லி இருக்கிறது என்னவென்று கேட்டால், அபிமெலேக்குக்கு முன்பாக தாவீது துரத்தி விடப்பட்டான். அவன் ஓடி ஒளிகிற நேரம், துரத்தப்படுகிறான். அந்த துரத்தப்படுகிற நேரத்தில் தாவீது எழுதின ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். என்னவென்று கேட்டால், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். அவர் நான் துரத்தப்படுற நேரத்தில், வெட்கப்படுத்தப்படுகிற நேரத்தில், அவமானப்படுத்தப்படுகிற நேரத்தில், அது குறித்து கலங்கி தவித்து கண்ணீர் விட்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்க மாட்டேன். அந்த நேரத்தில் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி என் வாயில் இருக்கும். கீழே உள்ள வசனங்களை வாசித்தால் ரொம்ப அழகான வசனங்கள் ஒவ்வொன்றுமே. அவைகள் எல்லாவற்றையும் சொல்ல எனக்கு ஆசை உண்டு. ஆனால் 4-5 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிக்க வேண்டும் என்பதனாலே சுருக்கமாய் சொல்கிறேன். ஓடுகிறான், விரட்டப்படுகிறான். அந்த விரட்டப்படுகிற நேரத்தில் அவனுக்கு ஒரு நல்ல நிச்சயம் இருந்தது. அந்த நிச்சயத்தை 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தை ஒரு கூடுமானால் இன்றைக்கே இந்த சனிக்கிழமை காலையில வாசியுங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். 19ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். நீங்கள் நீதிமான்கள் ஆனால் நிச்சயமாய் நமக்கு அநேக துன்பங்கள் உண்டாயிருக்கும். அந்த நீதிமான் யாரு? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புகளுக்கும் விலக்கி காத்து கொள்ளுகிறவன் நீதிமான். தீமை விட்டு விலகி நன்மை செய்கிறவன் நீதிமான். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளுகிறவன் நீதிமான். அப்போ இப்படிப்பட்டது தான் நீதிமாய் காணப்படுகிற மனுஷர் யாரோ. 17ஆம் வசனம் சொல்லியிருக்கு, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்பாராம். 19ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிரும். நீதிமான் யார் என்று சொன்னேன். அப்படிப்பட்டதான் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிரும். ஆனா அதோட அந்த வசனம் முடிக்கப்படலை. அதற்கு பின்னால் உள்ளது ரொம்ப அழகா இருக்கு. என்னன்னு கேட்டா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகளில் சிலவற்றை என்று சொல்லவில்லை, அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அபிமெலேக்கு ராஜாவுக்கு முன்பாக துரத்தி விடப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் கர்த்தரை நோக்கி முறையிட்டு அவர் முன்பாக தன்னுடைய முகத்தை பிரகாசமாக்கி கொண்ட மனுஷன் இப்பொழுது அதை அனுபவத்தோடு சொல்கிறான். நீதிமானுக்கு வரும் துன்பம் அதிகம். நான் ஒரு நீதிமானை நான் நடந்திருக்கிறேன். அந்த துன்பங்கள் அநேகம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார். நீதிமான்களாய் நடந்து கொள்ளுங்கள். உங்களை சுற்றி நிறைய துன்பங்கள் எல்லா பக்கத்திலிருந்து வரும். ஆனால் ஒரு தைரியமான வார்த்தை, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவனாகிய கர்த்தர் அவனை விடுவிப்பார், அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, தேவநாமத்தை மைப்படுத்து. யாராகிலும் உபத்திரவங்கள் வழியாக கடன் செல்வார்கள் என்னால் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளின் மூலமாய் அவளை தைரியப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக, விடுவிப்பீராக. நீர் அப்படி செய்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவரை விடுவிப்பார். God bless you abundantly again and again and again and again. Amen.